இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5 பார்க்கலாம். அதில் மிஸ்லானியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மாலினி bought 3 ribbons of length 13.92 meter, 11.5 meter and 10.64 meter. Find the total length of the ribbons. என்ன கொடுத்துருக்காங்க? மாலினி 3 ribbons வாங்கினானா, பாட்னா வாங்கினா, பைனா வாங்குறதுல பையோட பாஸ்டன்ஸ் தான் பாட். 3 ரிப்பன்ஸ் லென்த்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதியிருக்கலாம். எழுதலாமா? ஃபஸ்ட் லென்த்து 13.92 மீட்டர், செகண்ட் 11.5 மீட்டர், தேர்ட் ஒன் 10.64 மீட்டர். கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதும்போது இந்த வேல்யூவெல்லாம் கொஞ்சம் மாறிடாமல் கரெக்டாக இன்னும் கூட ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். டோட்டல் லென்த்து கேட்டிருக்கிறதுனால இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணலாம். 3 வேல்யூஸ் போட்டு இந்த யூனிட் மீட்டர் போட்டிருக்கிறதுனால தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இந்த மீட்டர் போடலைன்னா இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 13.92, இந்த 3 வேல்யூஸையும் போட்டாச்சு. 11.5 இருக்குது. இதில் 100 ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. ஸோ 100 ஸ்பேஸில் 0 போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 11.5னு 5ஐ இங்கே 100 பிளேஸில் போட்டுறக்கூடாது, இங்கே 0 போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 2 + 0 2, 2 + 4 6, 9 + 5 14, 14 + 6 20. 0 போட்டுட்டு 2வை இங்கே போடணும். 2 + 3 5, 5 + 1 6, 1 + 1 2, 2 + 1 3, 36.06. இதான் ஆன்சர். வேல்யூவை போட்டுட்டு கண்டிப்பாக இந்த யூனிட் போடணும். யூனிட் கரெக்டாக போடணும். ஆன்சர் எழுதியாச்சு. டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36.06 மீட்டர். Second problem, Chitra has bought 10 kg 35 gram of ghee for preparing sweets. She used 8 kg 59 gram of ghee. How much ghee will be left? சித்ரா இவ்வளோ வெயிட் உடைய கீ வாங்கியிருக்காங்க. எதுக்காக? ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஹேஸ் பாட் வாங்கி உள்ளார். ஷி யூஸ்டு அவர் யூஸ் பண்ணிட்டாங்க. அவ எவ்வளவு? 8 kg 59 கிராம். இந்த 59 கிராம் 59 கிராமை இப்படி போட்டால் தான் தெரியும். ஜியையும் மோஸ்ட்லி இப்படி போட்டால் அது 9ஆக தெரிஞ்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட்? கீனா நெய். ஹவு மச் எவ்வளவு? வில் பி லெஃப்ட் மீதி எவ்வளவு இருக்கும்? டோட்டலாக இவ்வளோ வாங்கினது, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதின்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இந்த டோட்டல் வேல்யூலேருந்து யூஸ் பண்ண வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மீதி எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். மொத்தம் கீ எவ்வளோ வாங்கினோம்? அதோடைய வெயிட் எவ்வளோ? 10 kg 35 கிராம். 10 கிலோகிராம் 35 கிராம். நாம் இப்போ 1.5 கிலோ அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? 1.500 கிலோகிராம் இப்படி தான் எழுதுவோம். இதுதான் 1.5 கிலோ. 1.25 கிலோனா 1.250 கிலோகிராம். 250னா கால், 500னா ஹாஃப், அரை. 1.25னா 1.750 கிராம்னு எழுதுவோம். இதே மாதிரி நம்ம இப்போ எழுத போகிறோம். இதில் அதாவது ஒரே யூனிட்டாக இருக்கணும். 1 கிலோகிராம் 500 கிராமை தான் நம்ம எழுதியிருக்கோம். 1 கிலோகிராம் 250 கிராமை தான் எழுதியிருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது கிராம். ஸோ அதே மாதிரி தான் இதையும் எழுதுகிறோம். கிலோகிராமை பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதிடலாம். 10 கிலோகிராம் பாயிண்ட் போட்டு தான் இந்த கிராம் வேல்யூ எழுதணும். 35 இருக்குது. நமக்கு 3 டிஜிட்ஸ் வரணும். ஸோ இதில் 3 டிஜிட்ஸில் எதுவுமே இல்லைன்னா அந்த 3rd டிஜிட்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? 0 போட்டிருக்கோம். ஸோ அந்த தௌசண்ட்ஸ் பிளேஸில் நம்ம 0 போட்டு யூனிட் என்ன பண்ணணும்? கிராமா கிலோகிராமா? கிலோகிராம். கிராம்னு போட்டுறக்கூடாது, ஏன்னா 10 கிலோகிராம். இந்த கிராமை நம்ம பாயிண்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது வெயிட் ஆஃப் கீ யூஸ்டு. அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணாங்க? 8 கிலோகிராம் 59 கிராம். இதை 8 கிலோகிராம்னா 8 பாயிண்ட்னு வைக்கணும். கிராமை பாயிண்ட்டுக்கு அப்புறம் போடணும். 59 3rd டிஜிட் எதுவும் இல்லைங்கிறதுல நம்ம 0 போட்டுக்கலாம். இது என்னது? கிலோகிராம். இதில் 9ம் கிராமும் கொஞ்சம் பார்த்து போடணும். சம்டைம்ஸ் கிராமை 9ன்னு போட்டுட்டோன்னா இல்லை 599 போட்டுருவோம். ஆன்சர் தப்பாயிரும். வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட்னா மீதி உள்ளதுன்னா இந்த வேல்யூலேருந்து இது டோட்டல் கீலேருந்து நம்ம யூஸ் பண்ண கீல மைனஸ் பண்ணிடணும். டோட்டல் எவ்வளவு நெய் வாங்கியிருக்கிறோம்? 10.350 350 கிராம் மைனஸ் யூஸ் பண்ண நெய் எவ்வளவு? 8.590. ஸோ இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிடலாம். 0லேருந்து 0வை மைனஸ் பண்ணால் 0. 5லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கணும். இதில் 3ல் 1 மைனஸ் எடுத்துகிட்டு பாரோ வாங்கிட்டோன்னா இது 2 ஆயிரும், இது 15 ஆயிரும். 15ல் 9 மைனஸ் பண்ணால் 6 வரும். 2லேருந்து 5வை மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கணும். இந்த 10 9 ஆயிரும். 10ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
இந்த 2 12 ஆயிரும். 12ல் 5 மைனஸ் பண்ணால் 7 பாயிண்ட், இது 9 தானே, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1 1.760. அதான் இந்த லைன் எழுதுகிறோம். 1.760 கிலோகிராம். ஆன்சர் வெயிட் ஆஃப் லெஃப்ட் எவ்வளவு 1.760 கிலோகிராம் அப்படின்னு போடலாம். நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோகிராம், அதுக்கப்புறம் தான் கிராம், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்லையும் அப்படி தான் எழுதணும். 1 கிலோகிராம், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது கிலோகிராம், 1 கிலோகிராம் 760 கிராம், இப்படி எழுதுறது தான் பெட்டர். Third problem, if the capacity of a milk can is 2.53 liter, then how much milk is required to fill 8 such cans? என்ன கொடுத்துருக்காங்க, இதான் மில்க் கேன். ஒரு மில்க் கேன் 2.53 கெப்பாசிட்டி உள்ள 2.53 லிட்டர் ஊற்றலாம். அதே மாதிரி 8 கேன் இப்படி இருந்துச்சுன்னா அதில் எத்தனை லிட்டர் மில்க் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அந்த 8 கேனுக்கும் ஃபில் பண்ண எவ்வளவு மில்க் தேவைப்படும், ரெக்யூர்ட்னா தேவைப்படுறது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கேனுக்கு எவ்வளோ லிட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2.53 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். கெப்பாசிட்டி ஆஃப் ஏ மில்க் கேன், ஏன் மில்க் கேன்னா ஒரு மில்க் கேன், ஒரு மில்க் கேனோட கெப்பாசிட்டி எவ்வளவு, 8 மில்க் கேன்ஸோட கெப்பாசிட்டி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாயிண்ட் எடுத்துகிட்டு பாயிண்ட் இல்லாமல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் பார்த்து வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 253ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். 3 8s are 24, 24னா 4 இதில் போடணும், 2 அங்கே போடணும். 5 8s are 40, 40 + 2 42, 2 அங்கே போட்டு 4 அங்கே போடணும். 2 8s are 16 + 4 20. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 2024. 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 2024 கிடச்சிருக்கு. இதில் பாயிண்ட் இல்லாமல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு எழுதலாம். 2.53 × 8 = பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா, அதாவது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா இதில் தான் வைக்கணும், 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கும். ஸோ 20.24 அப்படின்னு தான் வரும். இதான் ஆன்சர். ஆன்சர் ரெக்யூர்ட் மில்க் இஸ் 20.24 லிட்டர். இதான் ஆன்சர். Fourth one, a basket of orange weighs 22.5 kg. If each family requires 2.5 kg of orange, how many families can share? ஒரு பேஸ்கெட் ஆரஞ்சு இருக்குது, அதில் அதோட வெயிட் 22.5 கிலோகிராமா. ஈச் ஃபேமிலினா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ ரெக்யூர்னா தேவைப்படுறது, ஈச் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் 2.5 கிலோகிராம் ஆஃப் ஆரஞ்சு. டோட்டல் வெயிட் இவ்வளோ ஆரஞ்சு இருக்குது, ஒரு ஃபேமிலிக்கு 2, அதாவது 2.5னா 2.5 கிலோன்னு சொல்லுவோம். 22.5 kgனா 22 கிலோ இருக்குது. 2.5 kg கொடுத்தோம்னா, அதாவது 2.5 கிலோ கொடுத்தோம்னா எத்தனை ஃபேமிலி அந்த ஆரஞ்சஸை ஷேர் பண்ணலாம்? ஷேரிங் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் தான் பண்ணுவோம். ஸோ டோட்டல்லேருந்து ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை ஃபேமிலி இந்த ஆரஞ்சஸை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடச்சிரும். பார்க்கலாம். டோட்டல் வெயிட் ஆஃப் ஆரஞ்சு எவ்வளோன்னு கொடுத்தாச்சா, எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதா, 2.5 kg. ஸோ வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்யூர்டு தேவைப்படுறது யாருக்கு, ஃபார் 1 ஃபேமிலி, ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை கேஜின்னு பார்த்தோம், 2.5 கிலோகிராம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை ஃபேமிலி ஷேர் பண்ண முடியும்னு. அதான் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு போட்டுடலாம். NOனா நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஷேரிங் ஆரஞ்சு தானே ஷேர் பண்ணுறாங்க, ஈக்குவல்ஸ் 22.5 டிவைடட் பை 2.5 யூனிட் கிலோகிராம். இதை டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் இதில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், 22.5 எப்படி எழுதலாம், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுவோம். இந்த டிவிஷன் லைன் இதுக்கு நேராக தான் நம்ம இங்கே ஈக்குவல் போடுவோம். 2.5 எப்படி எழுதலாம், இது நியூமரேட்டர் வேல்யூ. டெசிமல் இல்லாமல் எழுதணும்னா 25 டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதுவோம், டிவிஷனாக இந்த மல்டிப்ளிகேஷனை மாற்றிடுவோம். இந்த நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே எழுதுவோம். 225 டிவைடட் பை 10 நியூமரேட்டர் வேல்யூ. இந்த டிவிஷன் லைன் பிள்ளாக இதை நம்ம மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணால் டினாமினேட்டர் வேல்யூ இதில் ரெசிப்ரோக்கலாக போடுவோம். நியூமரேட்டர் 25 இருக்கா, 25 கீழே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே எழுதிடுவோம்.
10 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணலாம். 225 5 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25. இதை 5 டேபிளில் பண்ணால் 4 5s are 20. 22 20 மைனஸ் பண்ணால் மீதி 2 2வும் 25 2 5 சேர்ந்து 25 ஆகும். 5 5s are 25. 1 5 is 5. 9 5s are 45. ஆன்சர் என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. வேறு எதுவும் எங்கேயும் இருக்கா? இல்லை. ஸோ இந்த 9 மட்டும்தான் இருக்குது. சாரி, இதில் கிலோகிராம் கிடையாது. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தானே, எத்தனை ஃபேமிலிஸ்னு. அப்படின்னாலும் இந்த மேலே கிலோகிராம் கீழேயும் கிலோகிராம் வரும்போது இந்த கிலோகிராம் கேன்சல் ஆகிடும். இது வராது, யூனிட் வராது. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எத்தனை ஃபேமிலிஸ்? 9 ஃபேமிலிஸ். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு? 9 ஃபேமிலிஸ் கேன் ஷேர் த ஆரஞ்ச். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். A baker uses 3.924 kg of sugar to bake 10 cakes of equal size. How much sugar is used in each cake? ஒரு பேக்கர்னா யார்? ப்ரெட்டு, பன்னு, கேக் இவங்க இது செஞ்சு விற்கிறவங்க தான் பேக்கர். அவங்க எவ்வளோ கேஜி சுகர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு 10 கேக்ஸ் செய்கிறதுக்கு 3.924 கிலோகிராம் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேக் செய்கிறதுக்கு எவ்வளோ சுகர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ருக்கு. ஸோ 10 கேக்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ சுகரா? அப்போ ஒரு கேக் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ அந்த சமயம் என்ன பண்ணணும்? இந்த நம்பரையும் 10ஐயும் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சி. த ரெக்யூர்ட் சுகர் ஃபார் 10 கேக்ஸ். 10 கேக்ஸ் தானே இவ்வளோ சுகர் தேவைப்படுது. ஸோ 3.924 கிலோகிராம் போட்டாச்சு. ஒரு கேக்குக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படும்? ஹவு மச் சுகர், எவ்வளோ சுகர் இஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இந்த இதுலேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணணும். 3.924 இஸ் டிவைட் பை 10. இந்த இருக்கா அந்த 10 டிவைட் பண்ணணும். நமக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும்னு. கீழே 10ல் ஒரு 0 இருந்துச்சுன்னா மேலே நியூமேட்டர் வேல்யூவில் இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா, ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். சரியா? இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே வச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 3க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 3க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 0.3924ன்னு எழுதுவோம். இதுக்காக இதில் ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். இந்த 3க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோம். இதான் டெசிமல் பார்ட். ஹோல் பார்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதில் நம்ம 0 பண்ணோம். 0.3924. நமக்கு இதில் யூனிட் எதுன்னு பார்க்கணும். ரெக்யூர் சுகர், நம்ம ரெக்யூர் சுகர் தானே, சுகர் கிலோகிராம், கிராமா கிலோகிராமான்னு பார்க்கணும். ஆன்சர் இஸ் 0.3924 கிலோகிராம். இவ்வளோ சுகர் தான் ஒரு கேக் செய்கிறதுக்கு தேவைப்படுது, யூஸ் பண்ணப்படுது. இது நம்ம ஆன்சர் கொஸ்டின்லேருந்து எழுதுவோம். ஹவு மச் சுகர்? 0.3924 கிலோகிராம் ஆஃப் சுகர் இஸ் யூஸ்டு இன் ஈச் கேக் அப்படின்னு எழுதிடலாம். இதான் ஆன்சர். 5th ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். எவால்வேட் 26.13 into 4.6. 2 டெசிமல் நம்பர்ஸ். இது ஹோல் நம்பர் இல்லை, டெசிமல் நம்பர். பாயிண்ட் வச்சுருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணுமா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்சரில் பாயிண்ட் வைப்போம். நம்ம எப்பவுமே அப்படி தான் பார்ப்போம். ஸோ பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணுவோம். பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 2613 அப்படியே போட்டுடலாம். செகண்ட் நம்பர் 4.6 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 46 ஆயிரும். ஃபஸ்ட்டு 6 வச்சு இந்த நம்பரை வளர்த்தே மல்டிப்ளை பண்ணால் 3 6 ஆர் எப்படின்னா 3 6 ஆர் 6 3 சார் எப்படின்னா சொல்லலாம். 3 6 ஆர் 18. 18ல் 8 போட்டுட்டு மீதி 1. 166 6 + 1 7. 6 6 ஆர் 36. மீதி 3 இருக்குது. 2 6 ஆர் 12. 12 + 3 15. நெக்ஸ்ட்டு 4 வச்சு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 3s are 12. 12ல் 2 போட்டுட்டு 1 மீதி இருக்குது. 1 4 is 4. 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 6 4s are 24. 4 போட்டுட்டு மீதி 2 இருக்குது. 2 4s are 8. 8 + 2 10. ஆட் பண்ணிடலாமா? 8 7 + 2 9. 6 + 5 11. மீதி 1. 5 + 1 6. 6 + 4 10. மீதி 1. 1 + 1 2 1. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 120 198. 2613ஐயும் 46 இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 120 198. ஸோ நம்ம பாயிண்ட்டை வச்சு கொஸ்டின் அப்படி எழுதுவோம். 26.13 into 4.6.
இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கா. ஸோ இதில் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. இதில் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. இதில் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு நம்பர், அதாவது ஒரு டெசிமல் பிளேசஸ். 2வையும் 1ஐயும் ஆட் பண்ண எனக்கு 3. ஸோ ஆன்சரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ரைட் சைட்லேருந்து தான் வரணும், லெஃப்ட் சைட்லேருந்து போகக்கூடாது. ரைட் சைட்லேருந்து வந்தால் 1 2 3. அப்போ எதில் பாயிண்ட் வைக்கணும்? 1க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு ஆன்சர் எழுதிடலாம். 1க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சா? நம்ம எப்போவுமே இந்த மெத்தடு எந்த மெத்தடுன்னு கிடையாது. டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்ஸை லாஸ்ட் ஆன்சரில் வைக்கிறதே ஓகே. இதான் மெத்தடு. மல்டிப்ளை பண்ணும்போதே டெசிமல் பாயிண்ட் வைக்கக்கூடாது, அது கன்ஃபியூஸ் ஆகும். ஆன்சர் இஸ் 120.198. இந்த சம்க்கு இதான் ஆன்சர். 6th செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சேம் சைனாக இருக்கிறது ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்கணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறத பார்க்க வேண்டாம். இந்த நம்பருக்கு முன்னாடியும் ப்ளஸ் இருக்குது, இந்த நம்பருக்கு முன்னாடியும் ப்ளஸ் இருக்குது. சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இந்த 2 நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டர் நம்பரை எழுதிக்கலாம். 31.73 3.628. இந்த நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. 10th பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ். இதான் 1000th பிளேஸ். அதில் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம 0 போடலாம். ஆட் பண்ணுறோம். 0 + 8 8, 3 + 2 5, 7 + 6 13, மீதி 1, 1 + 1 2, 2 + 3 5 3. இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக இதில் வைக்கணும். ஸோ இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ண வேல்யூவை எழுதிக்கலாம். 35.358. இந்த மைனஸ் அப்படியே போடுறோம். 2.1. இந்த நம்பர்லேருந்து 2.1 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஹோல் நம்பர் 2, அப்போ 2 இங்கே தான் போடணும். 2 ஒன்ஸ் தானே, 5ம் ஒன்ஸு. ஒன்ஸுக்கு நேராக தான் ஒன்ஸை போடணும். அதுக்கு தான் நமக்கு பிளேஸ் டேபிள்னே கொடுக்காங்க. பிளேஸ் வேல்யூ டேபிள் எதுக்கு கொடுக்காங்க? இப்படி தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த டேபிளில் ஒரு மெத்தட் கொடுக்காங்க. 2.1 1 போட்டாச்சு. இது 10th பிளேஸ். 100th பிளேஸ் எதுவும் இல்லை, 1000th பிளேஸையும் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2வை இங்கே 10th பிளேஸில் போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணுமா? 8ல் 0 மைனஸ் பண்ணால் 8, 5ல் 0 மைனஸ் பண்ணால் 5, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. இந்த பாயிண்ட் அப்படியே போடுறோம். 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3, 3 அப்படியே போடுறோம். ஆன்சர் இஸ் 33.258. திஸ் இஸ் த ஆன்சர். 7th one. Murugan bought some bags of vegetables. Each bag weight 20.55 kg. If the total weight of all the bags is 308.25 kg, how many bags did he buy? என்ன கொடுத்துருக்காங்க? முருகன் பாட்னா வாங்கினாரு. சம் பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காரு போல். ஆனால் எவ்வளோ பேக்குன்னு கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இதான். ஒவ்வொரு பேக்கோட வெயிட் எவ்வளவு? 20.55 kg. அதாவது ஒரு பேக்கோட வெயிட் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் த பேக்ஸ், எல்லா பேக்கோட வெயிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பேக்கோட வெயிட் 20.55 kg. டோட்டல் வெயிட் இதில் எத்தனை பேக் இருக்குன்னு தெரியல, ஆனால் எல்லா பேக்கோடைய வெயிட் என்னது? 308.25 kg. இப்படி இருந்துச்சுன்னா எத்தனை பேக் இருந்திருக்கும்? எல்லா பேக்லேயுமே இந்த வெயிட் தான், சேம் வெயிட் தான். அப்படின்னா எத்தனை பேக் இருந்திருந்தால் இவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்படி ஷேரிங் இப்படினாலே வந்தாலே என்ன பண்ணுவோம்? டிவைட் தான் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர்லேருந்து டிவைட் பண்ண இதில் 308.25லேருந்து 20.55 டிவைட் பண்ணிடலாம். ஆன்சர் கிடச்சிடும். எத்தனை பேக்குன்னு கிடச்சிடும். டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் த பேக்ஸ் எவ்வளவு? இதில் இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது 308.25 kg. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பேக்கோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் ஒன் பேக். ஈச்னா ஒவ்வொரு பேக்கோட வெயிட், அதாவது ஒரு பேக்கோட வெயிட், ஒன் பேக்கோட வெயிட். நம்பர் ஆஃப் பேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வெயிட்லேருந்து வெயிட் ஆஃப் ஒன் பேக்கை டிவைட் பண்ணால் கிடச்சிடும். டோட்டல் வெயிட் எவ்வளவு? 308.25 is divided by weight of one bag எவ்வளவு? 20.55. இதுக்கு நேரம் இங்கே ஈக்குவல் போட்டுடலாம். இந்த 2 நம்பர்ஸ் இது டெசிமல் நம்பர்ஸ். எப்படி டிவைட் பண்ணுவோம்? நம்ம இந்த நியூமரேட்டரில் பாயிண்ட் இருக்கிறத பாயிண்ட் இல்லாமல் அப்படியே டிவைட் ஃபஸ்ட் போடுவோம். 30825 அப்படியே போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் என்ன போடுவோம்? 100 போடுவோம். 2 zeros இருக்கிறது. நெக்ஸ்ட் இது நியூமரேட்டர் வேல்யூ, டினாமினேட்டர் 20.55. பாயிண்ட் இல்லாமல் எழுதணும்னா 25 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் 20 போட்டு 1 போடுவோம். அதான் 100.
நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே எழுதலாம். 308.25/100. இந்த டிவிஷன் லைனு மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக போடணும். இங்கே மேலே இருக்கிறத கீழே போடணும். 25/5 கீழே இருக்கிறத மேலே போடணும். 100 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 5 டேபிளில் 4 5s are 20, 1 5 is 5, 1 5 is 5. இதையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணணும்? 6 5s are 30, 8 இருக்குது. 1 5 is 5, 8ல் 5 போனால் மீதி எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 3 to 32, 32ல் 6 5s are 30, 32ல் 30 மைனஸ் பண்ணால் மீதி 2 இருக்குது. 25, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குன்றீங்களே, இங்கே 5 இல்லை. ஸோ இது 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3. 4ல் 3 மைனஸ் பண்ணால் மீதி 1 வரும். 11 இருக்கா? 3 3s are 9. 11ல் 9 மைனஸ் பண்ணால் மீதி 2 வரும். 7 3s are 21. இதையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 2 3s are 6. இந்த 1ன்னு எடுத்துக்கிட்டோம். என்னென்ன இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுறோம்? 3ஆல் தான் பண்ணுறோம். ஸோ இது 3 விட கம்மியாக இருக்கிறனால டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை 0 போட்டு 16 எடுத்துக்கிறோம். 16னா 5 3s are 15, மீதி 1 வரும். 5 3s are 15. ஸோ என்ன நம்பராக இருக்குது? இங்கே எதுவுமே 0 இல்லை. இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் மீதி இருக்குது. 20 5 5 டிவைடட் பை 137. இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 2055 137 டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 டிஜிட் மட்டும் எடுக்கிறோம். 1 போட்டால் கரெக்டாக வரும். 137. 5 நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். 5லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. எங்கே பாரோ வாங்கினா இது என்னதாகும்? 9 ஆகும். இது என்னவா மாறும்? 1 ஆகும். இது 15 ஆயிரும். இங்கே 0லேருந்து பாரோ வாங்க முடியாதுங்கிறதுனால 2லேருந்து 1 பாரோ வாங்கினா 1 ஆகும். இது 10ஆக இருக்கும். ஆனால் திரும்ப எங்கே பாரோ கொடுக்கும்ல, அப்போ 9 ஆயிரும். ஸோ இப்படி தான் வரும். இது 15, இது 9, இது 1 ஆகும். 15லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 8, 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் டிஜிட் என்னது? 5 இருக்குது. 5 கீழே கொண்டு வரலாம். இதில் 5 இருக்கிறதுனால நம்ம இதில் 5 போட்டால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். 5 7s are 35, மீதி 3 இருக்குது. 5 3s are 15, 15 3 18, மீதி 1. 5 1 is 5, 5 plus 1 6. ஓ, இது கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ எனது ஆன்சர் இஸ் 15 வருது. இதை டிவைட் பண்ண ஆன்சர் 15 வருது. ஸோ 15 bags. நம்பர் ஆஃப் பேக்ஸ் 15 கிடச்சிருச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பேக்ஸ் டிட் ஹி பைன்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஆன்சரில் எப்படி எழுதணும்? ஹி பாட் 15 bags. இதான் ஆன்சர். 8th problem. A man walks around a circular park of distance. How much distance will he cover in 100 rounds? ஒரு மேன் நடக்கிறாரு. அரவுண்ட்னா சுற்றி, சர்க்குலர் பார்க்கு, அதாவது ஒரு பார்க்கு சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இதான் சர்க்குலர் பார்க். இதான் பார்க். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா? 23.761 மீட்டரா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு சர்க்குலர் பார்க்கு, அதோட டிஸ்டன்ஸில் அவர் ஒரு மேன் வாக் பண்ணுறாரு சர்க்குலர் பார்க்கை சுற்றி. இதான் சர்க்குலர் பார்க்கு. அதை சுற்றி நடக்கிறாருன்னா இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான், இதிலிருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் 23.761ன்னு கொடுத்துருக்கு. அப்போது அவர் ஒரு ரவுண்டு போகிற டிஸ்டன்ஸ் இது. 100 ரவுண்ட்ஸ் போனார்னா எவ்வளோ கவர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அப்போ 1 ரவுண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 100 ரவுண்ட்ஸ்னால் இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். The distance covered in 1 round 23.761 meter. Distance covered in 100 roundsனால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோமா? 23.761 into 100. இல்லை ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் நேராகவே இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஸ்பேஸ் இல்லைன்னு இப்படி எழுதியிருக்கிறேன். ஒரு நம்பர் கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணி, இது ஒரு டெசிமல் நம்பர், 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு போகணும். இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இல்லை 2 zeros இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். இதில் 6க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். இந்த ரெண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த டெசிமல் நம்பர் கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டு இந்த 2 1 2 டிஜிட் தள்ளி 6க்கு அப்புறம் பாயிண்ட் வைப்போம். 2376.1ன்னு வைப்போம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ரைட் சைட் போகும். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறோம், நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னாடி கொண்டு வருவோம்.
லெஃப்ட் சைடில் வருவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.23761 வரும். முன்னே இதெல்லாம் 0 போடுவோம். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட்டை ரைட் சைடில் கொண்டு வரணும், 100ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். இதை மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த டெசிமல் நம்பரை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு அப்புறமா வைக்கணும். 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு அப்புறமா வைக்கணும். 2 3 7 6 1 2 2 டிஜிட்டுக்கு அப்புறமா 6க்கு அப்புறம் வைக்கணும். 0.1 இது டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ யூனிட் என்னவாக இருக்கும்? இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேயா? ஆன்சர் போட்டு இப்படிலாம் எழுதலாம். இல்லைனா the distance covered in 100 rounds is equal to 2376.1 அப்படின்னாலும் போடலாம். யூனிட் கண்டிப்பாக போடணும், மீட்டர். 9th one, how much 0.0543 is greater than 0.002? அதாவது இது கிரேட்டராக இருக்கான், இது அதிகமாக இருக்கான். இதை விட இது எவ்வளவு அதிகம்? இதை விட இதை விட இந்த நம்பர் ஹவு மச்னா எவ்வளவு கிரேட்டர்னா அதிகம். அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல 4ன்னு போட்டுக்கிறோம். இல்லை டெசிமல் நம்பர்கள்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறோம். 4 is greater than 3. 4 இது எப்படி ரீட் பண்ணால் 4 is greater, 4 தான் அதிகமாக இருக்குது. 3 இந்த 3யை விட 4 எவ்வளவு அதிகம்? 3 கூட 1 ஆட் பண்ணால் 4 வந்துடும். 3யை விட 1 தானே அதிகம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணணும். ஸோ இதையும் அப்படியே பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிரேட்டர் ஸ்மாலர் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஹோல் நம்பரை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச நம்பரை வச்சு. என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த நம்பர் தான் கிரேட்டர் நம்பர் 0.0543. அப்போ இதென்ன ஸ்மாலர் நம்பர் எழுதிடலாம். 0.002. 10th place, 100th place, 1000th place, next 10,000th place எதுவும் இல்லைங்கிறனால நம்ம 0 போட்டுக்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 3 அப்படியே தான் வரும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2, 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5, இது 0 தான் வரும். பாயிண்ட் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு 0 போட்டுடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் அந்த ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நமக்கு ரெக்யூர்டு ஆன்சர். த ரெக்யூர்டு ஆன்சர் இஸ் 0.0523. 9th problem finished. Next 10th problem. A printer can print 15 pages per minute. How many pages can it print in 4.6 minutes? என்ன கொடுத்துருக்காங்க? பெர் மினிட்னா 1 minute. ஒரு நிமிஷத்தில் 15 pages print எடுக்க முடியுமா? அப்படின்னா 4.6 minutesல எவ்வளவு pages print? How many pagesனால் எவ்வளவு pages can it print எடுக்க முடியும்? நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 15 pages அப்படின்னா 4 minutesக்குன்னா நம்ம தெரிஞ்சிடும். 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுவோம், 60 வரும். ஸோ 60 pages print எடுக்க முடியும். ஆனால் நமக்கு 4.6 minutes இருக்குது. பாயிண்ட்னு இருக்க டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால நம்ம 4.6ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அப்போ ஸோ என்ன பண்ணணும்? இந்த சம்முக்கு 15ஐயும் 4.6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நான் இதுதான் ஜென்ரலாக சொன்னேன். ஒரு மினிட்ஸில் 1 மினிட்ல 15 pages print எடுக்க முடியும். அப்படின்னா 4 minutesல அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அதே மாதிரி இந்த 15ஐயும் 4.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிக் கொடுத்தேன், அதாவது ஹோல் நம்பரை வச்சு சொல்லிக் கொடுத்தேன். இது தேவையில்லை. நெக்ஸ்ட் எழுதலாம். நம்பர் ஆஃப் pages can print in 1 minute. 15 pages number of pages can print in 4.6 minutes. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதையும் 15ஐயும் 4.6ஐயும் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 ஹோல் நம்பராக இருந்தால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லை பாயிண்ட் டெசிமல் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம டெசிமலை கன்சிடர் பண்ணாமலே 46ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 4.6ஐ 4 6 போட்டால் 46 ஆயிரும். இந்த பாயிண்ட் வைக்க வேண்டாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 6 5s are 30. 0 போட்டுட்டு 3 அங்கே போடணும். 4 5s are 20. 20 + 3 23. ஓகே, 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை 6, 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடலாம். 0, 3 + 6 9, 2 + 4 6, 69 0. நம்ம இதை ஒரு லைன் எழுதணும். எதையும் மல்டிப்ளை பண்ணால் 690 வருது? 46ஐயும் 15ஐயும். இது கொஞ்சம் ரஃப் காலமில் செஞ்சுக்கோங்க. அந்த சைடு எனக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் இதாக செஞ்சுட்டேன்.
நான் 46ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது வருது. ஆனால் நமக்கு என்ன தேவை, 15ஐயும் 4.6ஐயும், ஆக்சுவலாக என்னது அது 4.6ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இதே வந்து ஹோல் நம்பராக வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டெசிமல் பாயிண்ட்டை பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, அதாவது ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இங்கே நம்ம ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். வச்சோன்னா 0க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 69.0ன்னு வந்துருச்சு. இதை நம்ம எப்படி எழுதுவோம், 69 எழுதுவோமா, 69 போட்டுருவோம். 69 பேஜஸ். அப்போ ஆன்சர் இஸ் 69 பேஜஸ். ஆன்சர் எழுதலாம், இப்படி எழுதலாம். இல்லைனா 69 pages can print in 4.6 minutes. That's all. Thank you.